கிழக்கிழங்கையின் திருகோணமலை மாநகரத்தில் வீற்றிருந்து பக்த கோடிகளுக்கு அருள் பாலிக்கும் திருக்கோணேஸ்வரநாதர். இந்த திருத்தலமானது பல தொன்மையான வரலாறுகளை தன்னகத்தே கொண்டது. அதாவது திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரால் பதிகம் பாடப்பட்ட திருத்தலம் என்ற பெருமை இந்த திருக்கோணேஸ்வரத்திற்கு இருக்கின்றது. இலங்கையில் உள்ள பஞ்ச ஈச்சரங்களில் 2 தலங்களிலே நாயன்மார்கள் பதிகம் பாடியுள்ளார்கள். ஒன்று நான் தற்பொழுது நின்று கொண்டிருக்கும் திருக்கோணேஸ்வரமானது, மற்றையது மன்னார் மாவட்டத்தில் அமைய பெற்றுள்ள திருக்கேதீஸ்வரம். திருக்கேதீஸ்வரத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் பதிகம் பாடியுள்ளதாக வரலாறுகள் கூறுகின்றன. விசேட அம்சம் என்னவென்றால், இனம் மதம் மொழி கடந்து உலகின் பல நாடுகளிலிருந்தும் மக்கள் இங்கு வந்து சிவபெருமானை தரிசித்து அருளாசி பெற்று செல்வது வழக்கம். அது மட்டுமன்றி ராவணன் வெட்டு, அதாவது ராவணன் தன் வாள் கொண்டு கோணமாமலையை 2ஆக பிளந்த போது உருவானதாக கூறப்படும் ராவணன் வெட்டு கூட இங்கே அமைந்திருப்பதாக வரலாற்று இதிகாசங்கள் மூலம் நாம் அறிகிறோம். இன்று மகா சிவராத்திரி. இன்றைய தினம் சிவனுக்கு மிகவும் உகந்த நாளாக கொள்ளப்படுகிறது. இன்றைய தினம் சிவபக்தர்கள் முழு இரவும் விழித்திருந்து தமது பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வருகிறார்கள். மனதை கட்டுப்படுத்தும் மகாவிரதம் மகா சிவராத்திரி. சக்திக்கு 9 ராத்திரி அது நவராத்திரி, சிவனுக்கு ஒரே ராத்திரி அதுவே சிவராத்திரி. சிவனை நோக்கி அனுஷ்டிக்கும் இந்த விரதமானது உருவாகியதை கூறும் கதையொன்று உள்ளது. அதுதான் அடிமுடி தேடிய வரலாறு. படைத்தல் கடவுளான பிரம்மனுக்கும் காத்தல் கடவுளான திருமாலுக்கும் தமக்குள் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட அச்சம் கொண்ட தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டார்களாம். இதன் போது ஒளிப்பிளம்பாக தோன்றிய எம்பெருமான் ஒளிப்பிளம்பின் திருவடியையோ திருமுடியையோ முதலில் காண்பவரே பெரியவர் என்றாராம். திருமால் வராக உருவெடுத்தும் பிரம்மா அன்னப்பட்சி உருவெடுத்தும் அடியையும் முடியையும் தேடிச் சென்ற போதும் அது அவர்களுக்கு அவ்வளவு எளிதான காரியமாக அமையவில்லையாம். இதன்போது அங்கே காட்சி தந்த சிவபெருமான் யதார்த்தத்தை உணர்த்தி நின்றாராம். இவ்வாறு பிரம்மனும் திருமாலும் சிவனருள் பெற்ற தினமே சிவராத்திரி என உலக வாழ் இந்துக்களால் அனுஷ்டிக்கப்பட்டு வருவதாக வரலாறு கூறுகின்றது. சிவராத்திரி விரதம் இருந்தால் முக்தி கிடைக்கும் என்பதோடு அவர்களது எதிர்கால சந்ததியினரும் நற்கதி அடைவார்கள் என்பது ஐதீகம். சிவராத்திரி அன்று திருக்கோணேஸ்வரத்திலும் விசேட வழிபாடுகள் முன்னெடுக்கப்படுவது வழக்கம். இந்த கோணேஸ்வர திருத்தலமானது போர்த்துகேயர் காலந்தொட்டு பல சவால்களுக்கு முகம் கொடுத்து வந்துள்ள நிலையில் இன்று இந்த தோற்றத்துடன் புதுப்பொலிவுடன் இந்த கோணேஸ்வரநாதர் இன்று காட்சி தருகின்றார். அது மட்டுமன்றி இந்த கோயிலின் தொன்மையான விக்கிரகங்கள் ஆழிக்கு அடியில் இருப்பதாக இனங்காணப்பட்டுள்ளது. எம்மால் சாதாரணமாக அதனை சென்று பார்த்துவிட முடியாது. அந்த விக்கிரகங்களை புகைப்படம் எடுத்து நம் கண் முன்னே கொண்டு வந்த ஒருவர் இங்கு இருக்கிறார். அவர்தான் திருகோணமலை மாவட்டத்தின் ஆழி குமரன் என்று கூட கூறலாம். பல சாதனைகளை படைத்த நீச்சல் வீரரான கன்மல். ஹாய், என்னுடைய பேர் வந்து ஹரிஹரன். நான் ட்ரிங்கமல்ல இருக்கிற கோணேஸ்வரா இந்து கல்லூரியில் தரம் 10 பயணிட்டுருக்கேன். நான் போன மார்ச் மாதம் 1ஆம் தேதி பார்க் ஸ்ட்ரீட் நீந்தினான். அதுக்கு முதல்ல கோணேஸ்வர் கோயிலில் இருக்க அடிவாரத்தில் இருக்க சிலைகளை பார்த்துட்டு வந்தேன். அது எனக்கு பார்க்குறதுக்குரிய இது என்னென்னா, அங்கே அந்த வரலாற்றை இது செய்யணுன்னு எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது. அதனால தான் ஸ்கூப்பா டைவிங் பண்ணி பார்த்தோன்னா அங்கே 7 விக்கிரங்களும் ராமானந்த உடைச்ச கல்வெட்டுக்கு பக்கத்தில் அந்த சிலைகள்லாம் இருக்குது. அதையே நாங்கள் பார்த்து வழிபட்டுட்டு நாங்கள் இங்கே வந்தோம்.